ஏன் அந்த பழக்கம் நம்மளுக்கு வரல? ஓய்வு நாளை தவிர்த்துட்டு தான் போகணும்னு ஏதாவது இருக்கா? கடவுள் சமூக சகோதரி, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு 6 நாள் ஆண்டவர் விட்டு தூரம் நிக்கிறீங்க. 7வது நாள் ஆலயத்துக்கு வரீங்க. அந்த 7வது நாள் லீவ் போட்டு போறீங்க. அடுத்து ஒரு 6 நாள், 7வது நாள் 2 6 + 1 13 நாள் கர்த்தர் இல்லாம வாழ்ற. 13 நாள் தேவ சமூகத்துக்கு நீ வரல. ஒரு மாசத்துல ஒரு வாரம் வரலன்னு நான் சொல்றேன். இந்த 13 நாள்ல எந்த கேடு உனக்கு வராதுன்னு எதை வச்சு நீங்க நம்புறீங்க? எந்த நம்பிக்கையில நீங்க பஸ்ல ஏறி போறீங்க? எந்த நம்பிக்கையில பைக்ல போறீங்க? பத்திரமா வந்துருவீங்க. எதை நம்பி போறீங்க? ஜோமனிட்டு தானே போறீங்க. அப்ப அவர் கிருபை சொன்னா நீ எங்க இருக்கணும்? நீ எங்க இருந்திருக்கணும்? அவர் கூட வரணும். எங்க இருந்திருக்கணும்? ஓய்வு நாளை விட்டுட்டு பைக்ல போறீ ஏதாகிலானா நீங்க எங்க வந்து நிப்ப? அப்ப ஆண்டவரே ஏசப்பான்னு கூப்பிடுவ. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? புரியுதுங்களா? ஓய்வு நாள் அப்படின்றது ஏதோ ஒரு சபையில நியமிக்கப்பட்ட நாள், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ற டைம், 2 ஹவர் 3 ஹவர் தான் அப்படின்ற அந்த கேர்லெஸ் மட்டும் இருக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையே. கடவுள் என்ன வெச்ச நோக்கமே அதுக்குதான். இந்த சனிக்கிழமை வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஞாயிற்றுக்கிழமை அவர் ஆராதிக்கிறதுக்கு தான். இதை விட்டுட்டு நான் எங்க போனாலும் சரி, எதுக்காக போனாலும் சரி,